பல்லதோசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் கடந்த வாரம் நடைபெற்ற கோயில் திருவிழாவும் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பல்வேறு அசம்பாவித விதங்கள் அந்த இடத்துல நடந்தது நம்ம தொடர்ச்சியா செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கோம். முக்கியமா பார்த்தா அங்க ஒரு குறிப்பிட்ட சமூகமான வன்னியர் சமூகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த இடத்துல சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். வன்னியர்கள் தான் இதுக்கு காரணம், அவர்கள் தான் இந்த கடைக்கெல்லாம் தீ வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒரு சில முற்போக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு தனது சாதி வெறியை சமூகத்துல சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில சாதி வெறியை சார்ந்த முற்போக்கு முகமூடிகள் தொடர்ச்சியா வன்னியர் சமூகத்தின் மீது குற்றம் சாட்டினாங்க. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய அளவுல ஒரு ட்விஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, பல்வேறு சிசிடிவி கேமராக்களோட காட்சிகள் வெளிவந்து அங்க காரணமா வன்னியர் சமூகம் இல்ல, திட்டமிட்டு ஒரு கலவரத்தை தூண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க விசிகவை சார்ந்த ஒரு சில நபர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சிசிடிவி காட்சிகள் வெளிவந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சிசிடிவி காட்சிகள் மட்டும் வெளிவரவில்லை என்றால் இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி முகமூடி அணிந்து கொண்ட முற்போக்கு பன்னாடைகள்னு கூட சொல்லலாம். அவர்கள் வன்னியர் சமூகத்தின் மீது சேற்றி வாரி இறைத்திருப்பார்கள். இது போன்ற ஒரு சம்பவம் மரக்காலம் கலவரத்தின் போதோ அப்படி இல்லைன்னா தருமபுரி விஷயம் நடந்ததுல அந்த சம்பவத்தின் போது இது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியே வந்திருந்ததுன்னா எப்படி அந்த இடத்துல சிசிடிவி காட்சிகள் வெளியே வந்ததுன்னா அந்த முற்போக்கு முகமூடிகளோட உண்மை முகம் நேரத்துக்கு கிழிச்சு தொங்கிட்டு இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்துலலாம் சிசிடிவி காட்சிகள்ங்கிறது அப்பெல்லாம் இல்லை அதிக அளவுல. அந்த சிசிடிவி காட்சிகள் இருந்ததுன்னா இவங்களோட லட்சணம் தெரிஞ்சிருக்கும். வன்னியர் சமூகத்தின் மீது எந்த தவறும் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த பிரிவினர் தான் இந்த இது மாதிரி சம்பவத்தில் தொடர்ச்சியா செஞ்சுட்டு அப்புறம் அவங்க போய் அதோட முற்போக்கு முகமுடியில போய் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பாங்க. அவங்களாம் அதுக்கப்புறம் அவங்க ஒழிஞ்சிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது பழி போறதுக்கான வேலையை தான் இது வரைக்கும் வச்சிருந்தாங்க. சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த அந்த கோயில் திருவிழா கலவரத்தின் போது ஒண்ணு மட்டும் நல்லாவே நமக்கு தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக விசிகவை சார்ந்தவர்கள் எல்லா மாவட்டங்களிலுமே இப்ப சமீபத்தில் பார்த்தா மேல்பாதி கிராமமாகட்டும், அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயில் திருவிழா ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு 6 வருடமாக இந்த மார்க்கான பக்கத்துல நடுக்குப்பம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்க திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல 6 வருடமாகவே கோயில் போட்டி வச்சிருக்கானுங்க. இது மாதிரியான பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து இப்ப சேலம் மாவட்டத்துல தீவெட்டிப்பட்டி கிராமத்துல இருக்கிற மாரியம்மன் கோயில் மீதும் ஒரு கண் வச்சிருக்காங்க. மாரியம்மன் கோயில அனைத்து தரப்பு மக்களும் போய் சாமி கும்பிடுறதுக்கான உரிமை இருக்கு. அங்க இந்த சமூகம் தான் கும்பிடணும், அந்த சமூகம் தான் இது பண்ணணும், இந்த சமூகம் உள்ள வரணும், அந்த சமூகம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்க என்னன்னா ஒரு சில சம்பிரதாயங்களுக்கு பத்தியா அந்த இது மட்டும் நான் அந்த காலங்காலமா அந்த ஒரு சமூகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமூகத்தவங்க இந்த சக்தி விளையாடுதல்னு சொல்லுவாங்க. அந்த இது குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது இப்ப இல்ல, அப்பத்துல இருந்து இருக்கு. அவங்களுடைய உரிமையை இந்த இடத்துல விட்டு தர முடியாதுல்ல. அந்த ஒரு காரணம் மட்டும் தான் அங்க மறுக்கப்படுது. இதனால எங்களுடைய உரிமை போயிடுச்சு, அதை போச்சு, இதை போச்சுன்னு சொல்லிட்டு விசிக சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு திட்டமிட்டு அந்த கோயில் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த ஹைவேஸ் இருக்கு. அங்க சாலை மறியல் பண்ணி மிகப்பெரிய அளவுல கலவரத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கிற கடைகளுக்கெல்லாம் தீயை வைத்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு இடத்துல அந்த டேங்க் இருக்குல்ல, பெட்ரோல், அதாவது பைக் டேங்க்ல இருந்து பெட்ரோலை திருடி பெட்ரோல் திருடி அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்கானுங்க. ஒருத்தர் அந்த மண்ணெண்ணெய், அதான் பெட்ரோல் கேன் இருக்கு பத்தி, அதெல்லாம் வச்சிருந்து ரெடியா வந்திருக்கானுங்க. இவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் இந்த இடத்த கலவரத்தை செய்யறதுக்கான அனைத்து வேலைகளுமே செஞ்சிருக்கானுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சேலம் மாவட்ட எஸ்பி திரு அருண் கபிலன் அவர்கள் மிக நேர்மையான முறையில அந்த இடத்துல விசாரணை மேற்கொண்டு யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மேல மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த சேலம் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சல்யூட்டை நம்ம சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவர் அந்த தருமபுரி மாவட்டத்துல பாமக தான் அந்த இளவரசனோட மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு போலி முயற்சியை பாமக திணிக்க முயற்சிய முற்போக்கு முகமுடிகளோட முகத்திலே கிழித்தது யாரும் பார்த்தோம்னா அப்போதைய தருமபுரி மாவட்ட எஸ்பி ஆஷா கார்க் அவர்களை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் அருண் கபில் அவர்களும் செயல்பட்டு இந்த இடத்துல உண்மையான குற்றவாளியை கைது செஞ்சு நீதியை நிலைநாட்டியிருக்காரு அப்படி சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகாவை சார்ந்த பெண்கள் ஒருத்தர் அண்ணன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுறாரு. அந்த அண்ணன் திருமாவளவனா நான் நமக்கு சரியா தெரியல. ஆனா அந்த இடத்துல பல பேர் இருக்கவங்க திருமாவளவன் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க. அதுல இது மாதிரி முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை தான் காவல்துறை. அந்த காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா இங்க இருக்கிற பெண்கள் ஆடை அவிழ்க்காங்க, கையை பூச்சி இழுக்கிறாங்க, எங்களை அடிச்சு இழுத்து போறாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கிற சம்பவமா சொல்லுங்க? எத்தனை பேர்கிட்ட போன் இருந்திருக்கும்?
எப்படி எத்தனை போய், அதாவது தர்மபுரி சம்பவம்லாம் நடக்கும்போதெல்லாம் அப்பெல்லாம் ஃபோனும் பார்த்து அதிகமா யார்கிட்ட இருந்திருக்காது, அதெல்லாம் ரேர் தான் அப்பெல்லாம். ஆனா இப்ப அப்படியா? இது மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பழியை வந்து காவல்துறை மேல செலுத்தி அந்த காவல்துறையோட கண்ணியத்தை வந்து கொச்சப்படுத்திருக்காங்க விசிகாவை சார்ந்தவர்கள். நம்ம வந்து இந்த இடத்துல ஆணித்தரமாகவே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மையப்புள்ளியாக திருமாவளவன் வந்து 8ஆம் தேதி இப்படி அந்த இடத்துல சேலத்துல தீவெட்டிப்பட்டில போயிட்டு போராட்டம் பண்ண போறாராம். எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? பெட்ரோல் திருடி, அதாவது பெட்ரோல் திருடி குண்டு போட்டானா அவனெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லியா? எப்படி திருடி பெட்ரோல் திருடி குண்டு போட்டானே அவன்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி போராட்டம் பண்ண போறாரா? எங்களுக்கு வந்து பெட்ரோல் திருடி குண்டு போட்டு கூட உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது பண்ண போறாரான்னு தெரியல. நமக்கு என்ன பேச போறாருன்னு தெரியல. அந்த காட்சியில வரும்போது இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் வந்து வட மாவட்டத்துல தொடர்ச்சியா வந்து நிகழ்த்த விசிகாவினர் திட்டமிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த சேலம் மாவட்டம் தீவுவெட்டிப்பட்டி நடந்த கலவரத்தை தொடர்ந்து திரு மோகன்ஜி அவர்கள், அதாவது திரௌபதி படை இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. என்ன பதிவுனா, இது போன்று, அதாவது வட மாவட்டத்தில் இருக்கிற கிராம மக்களே, அதாவது வன்னியர் கிராம மக்களே, நீங்க வந்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கங்க. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை வந்து ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினரால் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நிகழ்த்தப்பட்டு இருக்குது. உங்க ஊரோட கோயிலை, உங்க ஊரோட பாரம்பரியத்தை நீங்க தான் காப்பாத்திக்கணும். இதுல நீங்க வந்து ஜாக்கிரதையாக செயல்பட்டு இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீங்க தலையிடாம உங்களுடைய கோயில் திருவிழாவை நீங்க வந்து நல்லபடியா நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை பதிவை போட்டது கூட மிக பெரிய அளவில் வந்து இப்ப சமூகத்துல வந்து பேசப்பட்டது நம்ம சொல்லலாம். அதுலயும் வந்து பல பேர் வந்து சில அந்த முற்போக்கு பண்ணாடிகள் வந்து கதறி கொண்டு இருந்தார்கள் கூட நம்ம அந்த இடத்துல சொல்லலாம். அவருடைய ட்விட்டரோட அவருடைய எக்ஸலத்துல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பதிவு கீழே போயிட்டு எப்படியான தங்களுடைய சாதிய வன்மத்தை வந்து அந்த குறிப்பிட்ட பிரிவினரை சார்ந்த, அதாவது ஒரு கட்சியோட குறிப்பிட்ட பிரிவினர் சார்ந்தவங்க வந்து கொட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வழிபாட்டு தலத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் குலைக்கிறதுல அவங்களுடைய பங்கு வந்து மிக மும்முரமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பண்பாட்டு மையம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காராம். அந்த மையம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து திரு மோகன்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி விஷயத்துல வட மாவட்டத்தை சார்ந்த வன்னியர் கிராம மக்கள் வந்து விழிப்புணோட இருங்க. நம்முடைய வழிபாட்டு தலங்களையும் நம்முடைய பண்பாட்டையும் சிதைக்கவே ஒரு குறிப்பு வந்து கங்கணம் கட்டி கூட சுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி விஷயத்துல வந்து நீங்க சூழ்ச்சியில் சிக்காம, முக்கியமா பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை பண்றாங்களா, காவல்துறையோட உதவி நாடுங்க. அங்க இருக்க நடுநிலைகளை வச்சு நீங்க பேசுங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த கும்பல் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்க மேலேயே ஒரு பொய் வழக்கை போட்டு உங்க மேலேயே ஒரு கேஸ் ஒன்று போட்டு உள்ள தள்ளிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய படிப்பு தான் அந்த இடத்துல வந்து வீணாகும், நம்முடைய பொருளாதார செலவு தான் அங்கே வீணாகும், நம்மளுக்கு தேவையில்ல வீண் அலைச்சல் தான் வரும். இது மாதிரி விஷயத்துல நம்ம வந்து ஜாகிரதையா இருந்து நம்மளோட பண்பாட்டை வந்து நம்ம காப்பாற்றிப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.